வணக்கம் நண்பர்களே, நான் ஜெஸ்ஸி ஜோதி. இன்றைக்கி ஒரு கிறிஸ்பி சிக்கன் தான் நம்ம செய்ய போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு தரேன்னா கண்டிப்பாக ஒன்ஸ் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் அடிக்கடி இந்த மாதிரி செய்யுங்க. இப்போ அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். காஷ்மீரி மிளகாய் நான் அரைச்சி வச்சுருக்கேன். சுடுதண்ணியில் ஊற்றி கொஞ்சம் நேரம் ஊற வச்சு அந்த மிளகாவை நான் நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு நல்லா அரைச்சி வச்சுருக்கேன், உப்பு வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டில் பூண்டு நிறைய எடுத்திருக்கேன், இஞ்சி கம்மியாக எடுத்திருக்கேன். இதில் ஜீரகம் ஒரு ஸ்பூன், குருமிளகு தூள் ஒரு ஸ்பூன் ஊற்றுறேன். அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு நான் இதில் போட்டிருக்கேன். அப்புறம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இது நல்லா கலக்கிக்கலாம். இதில் ஒரு 3 ஸ்பூன் வினீகர் ஊற்றுறேன். இது நல்லா கலக்கிக்கலாம். இப்போ நான் சிக்கன் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். 4 பீஸ் தான், 4 பீஸு, நல்ல பெரிய பீஸு, லெக் பீஸு, இந்த மாதிரி பெரிய பீஸு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது இதில் நம்ம போட்டுடலாம். இது இடையில நம்ம கட் பண்ணிக்கலாம். லைட்டாக இந்த மாதிரி இங்கே ஒரு கட்டு கொடுத்தேன்னா அது கொஞ்சம் நல்லா மசாலாலாம் பிடிக்கும். இந்த மாதிரி கட் பண்ணி விட்டேன்னா இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். இது ஃபுல்லாக முங்கி கிடக்கணும். இதில் அந்த மாதிரி இதில் தண்ணி ஊற்றணும். ஊற்றிட்டு நம்ம ஒரு 3 மணி நேரம் நம்ம ஊற வைக்கலாம். தண்ணி ஊற்றி இதுக்கு மேலே நிற்கிற மாதிரி நமக்கு தண்ணி வேணும். அப்போது இந்த மசாலாலாம் அது ஃபுல்லாக முங்கி கிடக்கணும். இது கிடந்துட்டு ஓவர் நைட் வச்சாலும் நல்லது தான். நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே அப்படியே வச்சு மூடி வச்சுக்கலாம். நாளைக்கு செஞ்சாலும் ஓகே. அதே சேம் டைம் 3 மணி நேரம் வச்சாலும் ரொம்ப சாஃப்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதை நம்ம வச்சு 3 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம செய்யலாம். கொஞ்சம் தயிர் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 1/4 லிட்ரு. அதில் நம்ம கொஞ்சம் தண்ணியும் ஊற்றிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இதில் நம்ம ஆல்ரெடி ஊற வச்சு சிக்கனை இதிலிருந்து நம்ம எடுத்துக்கலாம். இதிலேருந்து எடுத்து நம்ம 3 மணி நேரம் ஊற வச்சாச்சு. இதிலேருந்து நம்ம எடுத்து இந்த தயிரில் போட்டுடலாம். இப்போ இதில் நம்ம ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். 1 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இப்போ 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் நான் இதில் போடுறேன். அதே மாதிரி ஓட்ஸ் ஒரு 4 ஸ்பூன் நான் இதில் போடுறேன். போட்டாச்சு. இப்போ பேக்கிங் சோடா 1 ஸ்பூன், குருமிளகுத்தூள் 1 ஸ்பூன், காஷ்மீரி மிளகாத்தூள் 1 ஸ்பூன், அளவுக்கு சால்ட் நம்ம போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இது நல்லா கலக்கிக்கலாம். இப்போது இதில் நம்ம இது சிக்கன் பீஸை போட்டு நல்லா somewhere, you know that old grove where we stood in the road.
right. How did he know that she was so right? I know that diamonds can be